தீபா 8ஆம் வகுப்பு மாணவி. பள்ளியில் மிகவும் புத்திசாலி மற்றும் செயற்பாட்டில் முந்துபவராக இருந்தாள். ஒரு நாள் பள்ளியில் சுற்றுச்சூழல் குறித்த பேச்சு போட்டி நடந்தது. தீபாவுக்கு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த விருப்பம் இருந்தது. ஆனால் மிக்க அழுத்தம் இருந்ததால் தயக்கம் ஏற்பட்டது. அவள் தன்னுடைய நண்பன் அரவிந்திடம் இதை பற்றி கூறினாள். தீபா, நீ கற்ற விஷயங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு. பயமின்றி பேசு என்று அரவிந்த் சொன்னான். அவரின் வார்த்தைகள் தீபாவிற்கு உற்சாகம் கொடுத்தன. அவள் வீட்டில் சிறு குழுமத்திற்கு முன்னால் தனது பேச்சை பயிற்சி செய்தாள். மறுநாள் பள்ளியில் அவள் தன்னுடைய பங்கு பெறுவது பற்றி ஆசிரியரிடம் மனதை கூறினாள். பேச்சு தொடங்கும் முன் தீபாவுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. ஆனால் அவள் தன்னுடைய துணிச்சலின் அடிப்படையில் மெல்ல பேச்சை தொடங்கினாள். பருவநிலை மாற்றம் மற்றும் பசுமை பாதுகாப்பின் முக்கியத்துவம் பற்றி உரிய தகவல்களை பகிர்ந்து கொண்டாள். அவளுடைய பேச்சு முடிந்ததும் அனைவரும் கைதட்டினார்கள். அவள் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இதுவே தீபாவிற்கு புதிய தைரியத்தை கொடுத்தது. இந்த அனுபவம்